மத்திய அரசு வேறு எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்க தயாராக இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழக முதல்வரே முடிவெடுத்து தமிழ்நாட்டு அளவிலே தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு குழுவை நியமித்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார். அந்த கல்விக் கொள்கை நிச்சயமாக தமிழ்நாடு பயன்படுத்தும். அந்த கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களையும் சேர்த்திருக்கிறோம். அதேபோல புதிய திட்டங்கள் தமிழகத்திலே இதுவரை இருந்து வந்திருக்கிற திட்டங்கள், குறிப்பாக இருமொழிக் கொள்கை, மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று உறுதியாக அறிவித்துவிட்டோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.